பார்க்கும் போது எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமாக அடியும் பிடிக்காமல் நல்ல அருமையான ஒரு மட்டன் பிரியாணி ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து எந்த ஒரு மசாலாவுமே போட வேணாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட இந்த பிரியாணியை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு மசாலா அரைக்கிற வேலை இல்லை நமக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஜாஸ்தியாக மசாலா இல்லாமல் அருமையான ஒரு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த மட்டன் பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசியை 3/4 கிலோ அளவுக்கும் 1 கிலோ அளவுக்கு மட்டனும் எடுத்து நல்லா சூப்பராக நல்லா வந்து நிறைய மசாலா இல்லாமல் நெஞ்சு கறிப்பே இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போங்க. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்றைக்கி வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்க போகிறேன். மீதி எல்லாம் மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ 1 டம்ளருக்கு 3 பச்சை மிளகாவே தான் நம்ம வந்து 3 டம்ளருக்கு 9 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதுவே காரம் நல்லா கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு தண்டு பகுதியை மட்டும் இப்படி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்குங்க. மீதி இருக்கிறத பிரியாணி தாளிக்கும் போது போட்டுக்கலாம். புதினா இலையும் இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. 3 டம்ளர் அப்படிங்கிறதுனால 3 ஏலக்காய் போட்டுக்குங்க. பாருங்கள், 6 கிராம்பு இருக்குது, அதையும் போட்டுக்குங்க. கொஞ்சமாக சோம்பு, பட்டை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை மட்டும் அரைக்க போட்டுக்கலாம். இதை வந்து பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்க, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்குவோம். ஒன்று எடுத்துகிட்டு 2 பிச்சு போட்டுக்கலாம். அன்னாச்சி மொக்கு 2 போட்டுக்குவோம். இதிலே வந்து ஒரு 8 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பு சேர்த்துக்குவோம். இதிலே வந்து கல்பாசி ஒரு 3 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பட்டை வந்து 2 பீஸ் அளவுக்கு இருக்குது, இதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு வந்து வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக புதினா இலையை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோல, இதையும் அதில் சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3 ஏலக்காயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் 75 கிராம் அளவுக்கு பூண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். 1 3 4 5 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். நம்ம இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரைச்சிருக்கோம். இந்த விழுதையும் இதிலே சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயே குட்டி குட்டி பச்சை மிளகாய் 3 இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். அதே இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து அதில் சேர்த்துவோம். இது நல்லா வதக்கிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கிலோ அளவுக்கு மட்டன் இதையும் அதில் போட்டுடலாம். இதுக்கு தயிர்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அப்படின்றதுனால காரம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த புளிப்பு சுவைக்காக, ஏன்னா தக்காளியும் நம்ம 2 தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால புளிப்பு சுவைக்காக நம்ம எலுமிச்சம்பழம் 1 மட்டும் போட்டாலே போதும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் இதை சேர்க்காத செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இன்றைக்கி வந்து நான் 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன்னு சொன்னேன். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், பாஸ்மதி அரிசி அப்படின்னா 1க்கு 1.25 டம்ளர் தான் குக்கரில் செய்யும் போது நம்மளுடைய அளவு. அப்போ 1க்கு 1.25னா 3 டம்ளருக்கு 3.25 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். சரியாக இருக்கும், உங்களுக்கு அடியும் பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நான் அதாவது கொத்தமல்லி புதினா அதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதிலேயே ஊற்றிடுவோம். 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பாருங்க, இப்போ வந்து குக்கர் மூடியை மூடிடலாம். இப்போ இந்த மட்டன் வந்து எவ்வளோ விசில் வரணும் அப்படின்னா 2 விசில் வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. மட்டன்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இந்த அரிசியை எடுத்து இதில் போட்டுடலாம். இது 3 டம்ளருக்கு பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். லேஸ் அந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். இப்போ 3 டம்ளர் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். 1 2 3 இப்படி அளந்து ஊற்றிக்குவோம். அதாவது சுட வச்சுட்டு நம்ம அந்த டம்ளரில் ஊற்றினோம்னா நம்மளால் டம்ளரை பிடிக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இதில் ஊற்றி சுட வச்சிடலாம். கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாமே போட்டுட்டு இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், எலுமிச்சம்பழம் 1 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாறையை இதிலே ஊற்றிடுவோம். ரொம்ப கலந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ இந்த 3 டம்ளர் தண்ணியும் நம்ம இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ வந்து இதை வாயில் ஊற்றி பாருங்கள். உப்பு வந்து சுவை வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம பிரியாணி வெந்தவுடனே சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம், குக்கர் மூடியும் மூடி வச்சிடலாம். குக்கர் வெயிட் போட்டுட்டு 1 விசில் மட்டும் வந்தால் போதும். ஏன்னா டக்குன்னு வந்துடும் பாஸ்மதி அரிசி, ஏன்னா ஊற வச்சதுனால அதை சுடுதண்ணியும் ஊற்றுனதுனால ஒரே விசில் வைங்க. 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கும். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு மசாலாவுமே போட வேணாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட இந்த பிரியாணியை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மசாலா அரைக்கிற வேலை இல்லை நமக்கு. பாருங்க, இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பிரியாணி பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிடலாம்.
பாருங்கள், பார்க்கும் போதே எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமாக அடியும் பிடிக்காமல் நல்ல அருமையான ஒரு மட்டன் பிரியாணி ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். மசாலாலாம் எதுவுமே இல்லை. இந்த பிரியாணி வந்து அடியும் பிடிக்கல, நல்லா இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக நல்ல டேஸ்ட்டாக புலாவ் டைப்பில் பிரியாணி நல்ல ஜம்முன்னு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு பிரியாணியை நிறைய மசாலாம் போடாமல் நல்ல ஒரு கத்திரிக்காயோ அப்படி இல்லை ஒரு மட்டன் கிரேவியோ ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு இந்த பிரியாணி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் மறுபடியும் எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இதை சாப்பிட்றதுனால நம்ம வயிறு வந்து எந்த மாதிரியும் ஒரு திம்மன் இருக்கிறது, நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு மட்டன் பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.